பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கடந்த ஒரு வார காலம் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்திய உம்முடைய எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, காலை ஆராதனையை ஆசீர்வதித்து தருவீராக. கலந்து கொள்ள வரப்போகின்ற எல்லா உடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை பாதுகாவல் இந்த நாளில் தங்கி இருப்பதாக. துவக்கம் முதல் இறுதி மட்டுமாக உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தால் நிறைத்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய கிறிஸ்தவ பாமாலை கீர்த்தனைகளில 10வது பாமாலை பாடுவோம். பாமாலை 10. போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு இரட்சிப்பு சுகமானோரை, கூடிடுவாம் பரனை மாண்பாய் சபையார் எல்லாரும். 10வது பாமாலை எழுந்து பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு இரட்சிப்பு சுகமானோரை, கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை மாண்பாய் சபையாரெல்லோரும். போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் நீரானை, ஆற்றலாய் காப்பாரே தாம் செட்டை மறைவில் நாமாய் தீந்திடுவோம். இன்று நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவர் அருள்வாம். போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பிரானை, தேற்றியே தயவால் நீரப்புவார் உன் வாழ்நாளை, பேரன்பராம் பராபரன் தயவை சிந்திப்பாய் இப்போதே போதும். போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயும், ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ஈராசிகள் யாவும். சபையோரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே, வணங்கி மகிழ்வாய். ஆமென். ஜெப புஸ்தகத்துல முதலாம் பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். பக்கம் 2. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே,
நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னோடு கூட சேர்ந்து நான் பாவிதான் என்னும் பாடலின் மூலமாக உங்கள் பாவங்களை அறிக்கையிட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். நான் பாவிதானானாலும் நீர் மாசற்றர தாம் சிந்தி நீர் வாயென்று என்னை அழைத்தீர். என் மீட்பரே வந்தேன் வந்தேன். நான் பாவிதான் என் நெஞ்சிலே காராய் பிடித்து கேட்டேனே. என் காராய் நீங்க இப்போதே என் மீட்பரே வந்தேன் வந்தேன். மூன்றாம் பக்கத்தில் இருக்கின்ற பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை நாம் அனைவரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையில் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழியை அளந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் பெற்பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தல்லும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவுடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் சிலவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளை செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவாம். ஆமென். ஜெபம் பண்ண கடவாம். பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல்
தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரையும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. 5ஆம் பக்கத்தில் இருக்கின்ற 95ஆம் சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதங்கள் 95. கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய செல்லிய இரட்சணிய கண்மலையை சங்கீதம் பண்ண கடவோம். பாருங்கள், துதித்தருடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரை அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து துணிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்டீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்தையை ரோசித்து அவர்கள் வழியை போற இதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 18 1 முதல் 10. ஆதியாகமம் 18 1 முதல் 10. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ணவேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேனிடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்தில் போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கந்தை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கந்தையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, என் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்ப காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலிலே இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் எபிரேயர் 13 1 முதல் 8. எபிரேயர் 13 1 முதல் 8. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களே நீங்கள் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரித்திரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள்.
விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயுமாயிருப்பதாக. வேசிக்கலரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து ஜெப புஸ்தகத்துல 12ஆம் பக்கத்தில் இருக்கின்ற 100ஆம் சங்கீதத்தை சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆழ்ந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனம் முடிய. லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனம் முடிய. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன்கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறதெல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் வரை நாள் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தனியாவுக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாள்தோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் நின்ற வண்ணமாகவே 15ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்கள் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு சீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். சேர்ந்து வாசிப்போம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவர் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் பண்ண கடவாம். எப்பொழுதும் எங்களுடைய ஜெபத்தை கேட்கின்றவராக இருக்கின்ற அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான ஓய்வு நாளில் காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த ஒரு வார காலம் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் நாங்கள் உடைய ஆலய பிரகாரங்களிலே கடந்து வரும்படியாக, எங்களுடைய தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக, எங்களுடைய நன்றிகளை ஏறெடுக்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டிய எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. மாதத்தின் இறுதியான ஓய்வு நாளிலும் நாங்கள் உடைய ஆலய பிரகாரங்களிலே கடந்து வர உம்மை தோத்திரிக்க, உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு பாராட்டிய எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஒரு மாதம் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது. ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தது, வழிநடத்தியது. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களுடைய அன்றாட கடமைகளில, எங்களுடைய குடும்ப ஜீவியங்களில, தனி வாழ்க்கையில உம்முடைய கிருபை கூட இருந்ததற்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் குடும்பமாக உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே கடந்து வரும்படியாக எங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். திருச்சபையினுடைய கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை உடன் தங்கி இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த ஊரடங்கு நிலைமை விரைவிலே மாறி போகவும் நின்றிருக்கின்ற கட்டுமான பணிகள் துவங்கத்தக்கதாக அன்பின் ஆண்டவர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த லாக்டவுன் காலங்களில உம்முடைய கிருபை குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் பினான்சியலாக எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு அன்பின் ஆண்டவர் பாதுகாத்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன். அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக திருச்சபையின் வாலிபர்களுக்காக, சிறுவர்களுக்காக, மற்றெல்லா திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயத்திற்காக, பேராயருக்காக, அனைத்து ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இந்த காலங்களில உம்முடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உலக சமாதானத்திற்காக ஜெபிக்கின்றோம். உலக நாடுகள் மத்தியில ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிட்டருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கும் இந்த மரணத்தின் ஓலம் அடங்கத்தக்கதாக நீர் கிருபை செய்தருளும். சங்கார தூதனை நிப்பாட்டியருளும். ஆண்டவரே, இந்த கொடிய வைரஸ் தொற்றில் இருந்து உலக நாடுகள் மீட்கப்படத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அமெரிக்க தேசத்திற்காக, இத்தாலி தேசத்திற்காக, ஸ்பெயின் தேசத்திற்காக மற்றும் ஒவ்வொரு தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மரணம் அடைந்து கொண்டிருக்கின்றவர்களுக்காக, தொற்று நோயினால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையுடன் இருப்பதாக
விரைவிலே சுகம் பெறத்தக்கதாக, விரைவிலே இந்த மரண ஓலங்கள் எல்லாம் நின்று போகத்தக்கதாக அன்பின் ஆண்டவர் இரக்கம் செய்தருள வேண்டுமாறு செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக மருத்துவர்களுக்காக செபிக்கிறோம். தங்களுடைய உயிரையும் ஆண்டவரே பணயம் வைத்து இந்த தொற்று வியாதியில் இருக்கின்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்றவர்களோடு உடைய கிருபை கூட இருப்பதாக. நல்ல சுகத்தை தந்தருளும். எந்த விதத்திலும் தொற்று அவர்களை பற்றி கொள்ளாதவாறு அன்பின் ஆண்டவர் பாதுகாத்தருள வேண்டுமாறு செபிக்கிறோம். உம்முடைய கிருபை வழிநடத்துதல் ஒவ்வொருவரோடு தங்கி இருக்க வேண்டுமாறு செபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்திற்காக செபிக்கிறோம். இந்திய தேசத்தை ஆளுகின்றவர்களுக்காக செபிக்கிறோம். இந்த தேசத்தை இந்த இக்கட்டான நிலைமையில கடுமையான பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கின்ற இந்த நேரத்துல ஆண்டவரே கொண்டு நடத்தத்தக்கதான கிருபையை நீர் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமாறு செபிக்கிறோம். ஒரு நேரம் உணவு கூட இன்றி பசியிலும் பட்டினியிலும் இருக்கின்ற மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் இறங்க வேண்டுமாறு செபிக்கிறோம். தேவைகளை ஆண்டவரே எந்த காகங்களை கொண்டேனும் நீர் சந்தித்தருள வேண்டுமாறு செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக கிருபை செய்தருளும். ஆண்டவரே, சமூக தொற்றை எங்களுடைய தேசத்திலே அன்பின் ஆண்டவர் கட்டுப்படுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வைரஸ் ஆனது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கடந்து வர ஆண்டவரே பல ஆயிரம் மக்கள் இடத்துல கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றீர். ஆண்டவரே, நீர் இறங்கி அருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். முழுமையாக இந்த வியாதியில் இருந்து எங்களுடைய தேசம் ஆண்டவரே பாதுகாக்கப்பட நீர் கிருபை செய்தருளும். மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விரைவிலே சுகம் பெற்றவர்களாக கடந்து செல்ல கிருபை தாரும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில பணியாற்றுகின்ற மருத்துவர்களுக்காக, காவல்துறை சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் இந்த வைரஸ் தொற்று அவர்களை பற்றி கொள்ளாத வண்ணம் காணப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அரசாங்கம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கின்றவர்களாக, நாங்கள் இணைந்து செயல்படுகின்றவர்களாக காணப்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உலகம் அனைத்திலும் நடைபெறுகின்ற எல்லா பரிசுத்த ஆராதனைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. விரைவிலே ஆலயங்கள் திறக்கப்படவும், ஆலயங்களிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கேட்க போகின்ற வேத வசனங்களை ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாவல், உம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் பவர் எங்களிடத்திலே காணப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். நாம் அனைவரும் எழுந்து 279வது கீர்த்தனை, கீர்த்தனை 279. கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்திராய், எழுந்திராய். கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தேராய், துதி செய்ய மனமே எழுந்தேராய். வறண்டு தண்ணீரற்ற வனம் இந்த பூமிதனில், வறண்டு தண்ணீரற்ற
வனம் இந்த புவிதனில் திரண்டதையை தேவை நாடுவேன், திரண்டதையை தேவை நாடுவேன். கடவுளின் வல்லமை கனமகிமை காணும், கடவுளின் வல்லமை கனமகிமை காணும் இடமதில் செல்வதே என் இஷ்டம், இடமதில் செல்வதே என் இஷ்டம். ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காதலை, ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காதலை ஆவலாய் நாடி நான் போற்றுவேன், ஆவலாய் நாடி நான் போற்றுவேன். அல்லும் பகலும் நான் அவர் சட்டைகளின் கீழ், அல்லும் பகலும் நான் அவர் சட்டைகளின் கீழ் தொல்லைக்கு நீங்கிய ஒதுங்குவேன், தொல்லைக்கு நீங்கிய ஒதுங்குவேன். கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தேராய், எழுந்தேராய், எழுந்தேராய். ஜெபம் பண்ண கிடவாம். ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் தியானிக்க போகின்ற வேத வசனங்கள்
எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவைகளாக காணப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கிறேன். நாம் சுவிசேஷ பாடமாக வாசிக்க கேட்ட லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனம் முடிய அடங்கி இருக்கின்ற வேத வசனங்களை எடுத்துக்கொள்வோம். இயேசுவின் உயிர்த்தெழுந்த தரிசனத்தை பற்றி விளக்கும் 3வது பகுதி. முதல் பகுதியிலே இயேசு யாருக்கும் காணப்படவில்லை. 2வது பகுதியில மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுக்கின்றார். அன்றைக்கு மாலையிலேயே 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு சென்ற சீஷர்களுக்கு மட்டும் தரிசனமாகின்றார். இது 3வதாக அனைத்து 11 சீஷர்களும் அவருடைய மற்ற சீஷர்களும் மற்ற நண்பர்களும் அங்கே கூடியிருக்கின்றார்கள். அந்த இடத்துல தம்மை வெளிப்படுத்துகின்றார். ஆனா இந்த இடத்துல நல்லா நீங்க கவனிச்சு பார்ப்பீர்கள் என்றால் தான் நிஜ சரீரத்தில் இருப்பதையும் எல்லா மனித உணர்ச்சிகளும் இருப்பதையும் ஆண்டவர் காண்பிக்கின்றதை பார்க்கின்றோம். முழுமையான மனித தன்மையில உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு காணப்பட்டார். அதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஏதோ அவருடைய சரீரம் வித்தியாசமானதோ வித்தியாசமான ரூபம் கொண்டதாகவோ இருக்கவில்லை. பாருங்க, கைய பாருங்க, காலை பாருங்க, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கிறதா? அப்ப அவர் நிஜ சரீரத்திலே காணப்பட்டார். எப்படி அவர் மரணத்திற்கு முன்பு எந்த சரீரத்தை உடையவராக இருந்தாரோ அதே சரீரத்தில் அவர் காணப்பட்டார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நமக்கு தியான பொருள் உயிர்த்தெழுந்த பின் தரிசனம். உயிர்த்தெழுந்த பின் தரிசனம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின் காண்பிக்கின்ற தரிசனம். முதலாவதாக வாசியுங்கள், லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். முதலாவது சந்தேகத்தை தீர்த்தார். உயிர்த்தெழுதலுடைய செய்தி அவர்களுக்கு வந்து எட்டுகின்றது. பெண்கள் வந்து சொல்லுகின்றார்கள், சீஷர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், எம்மாவூருக்கு போனவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள். ஆனால் நம்ப முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. இது எப்படி சாத்தியமாகும்? அநேக நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட பல காரியங்களை நாம் நம்ப முடியாது, அதை ஜீரணிக்க முடியாது என்று பார்க்கின்றோம். 37வது வசனத்தை வாசிங்க, லூக்கா 24:37. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாய் இல்லையா, ஒரு ஆவியை காண்கிறதாய் நினைத்தார்கள். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து உயிர்த்தெழுந்து ஆவியாய் உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அம்மா சொல்லுவாங்க, பார்த்திருக்கிறீங்களா? வெள்ளை சேலை கட்டினவங்களா எங்க அம்மா எங்க பாட்டி வந்து நின்னாங்க, எங்க தாத்தா வந்து நின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதானே வேலை. இங்கேயும் இவர்கள் என்ன, ஒரு ஆவியை காண்பதாய். அப்படி அல்ல. வாசிங்கள், மார்க்கு 6ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசமின்றி எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். நள்ளிரவுல நடுக்கடல், நல்ல நைட் நேரம், கொடுங்காற்று வீசுகிறது. கடல்ல போயிட்டே இருக்காங்க. இயேசு இல்ல அவங்க கூட. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவர் தண்ணியில நடந்து வருகின்றார்கள். அதை பார்த்தோன்னா ஆவேசம். ஆவேசம் என்றால் ஆவி. ஐயோ ஆவி! இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். அவர் இன்னும் மரணம் அடையல. அப்பவே இவங்க என்ன நினைத்தார்கள்? ஆவி, பிசாசு. இன்றைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக நேரங்கள்ல நம்முடைய மன பிரம்மைகள்,
நம்முடைய நினைவின் காரியங்கள் இவைகளை வைத்து பிசாசு நடமாடுவது போலவும் பிசாசு கடந்து செல்வது போலவும் நாம் என்ன செய்து கொள்ளுகிறோம்? நினைத்துக் கொள்ளுகிறோம். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அவங்க சந்தேகத்தை ஆண்டவர் தீர்த்து வைக்கிறார் இல்லையா? ஏன் கடலுக்கு மேல நடக்கிறார்? 48வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். இவர்களுடைய நிலையை பார்த்தார். அங்க என்ன செய்ய முடியல? தண்டு வலிக்க முடியல. காற்று பயங்கரமாக இருக்கிறது. உடனே ஆண்டவர் வர விரும்பினார். ஆனால் வருவதற்கு படகுகள் இல்லை, டிரான்ஸ்போர்டேஷன் அங்க இல்லை. அதனால அலையை பாதையாக்கி நடந்தார். அவ்வளவுதான் நம்பின் ஆண்டவர் அங்கே செய்தது. உடனே இவங்க என்ன செய்யறாங்க? ஆவேசம். ஒரு புதிய பெயரிட்டு அழைக்கின்றார்கள். ஆவேசம் என்று அழைக்கின்றதை பார்க்கின்றோம். வாசிங்கள் யோபு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் ஒருவரை வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். இத மறந்து போனாங்க. வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். ஆமென். நம் அன்பின் ஆண்டவர் சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். வாசியுங்கள் 104ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரைப்போல் விரித்திருக்கிறேன். தமது மேல்வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். காற்றுகளுடைய செட்டைகளில் செல்லுகின்றார். நன்மையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட தேவனுக்கு கடலிலே நடந்து வருவது ஒரு பெரிய காரியம் இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல நம்ம இதே போன்ற அறிக்கைகளை செய்கின்றதாக பார்க்கிறோம். இதே போன்ற அறிக்கைகள் திடீரென்று பயத்தினால வரக்கூடிய ஒரு அறிக்கை. இல்லாம அவங்க இயேசு அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும், ஆனா பயந்துட்டாங்க இல்லையா? நடுராத்திரி திடீர்னு இப்படி நம்ம அந்த சிச்சுவேஷன்ல வச்சு பாருங்க, நிச்சயமா என்ன செய்திருப்போம்? அந்த விதத்துல தான் சொல்லி இருப்போம். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு சூழல். லூக்கா 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? அழகா கேட்கிறார் இல்லையா? ஏன் கலங்குறீங்க? ஏன் சந்தேகம் எழும்புது? ஏன் சந்தேகம்னா என்னது? இது உண்மையா இயேசுநாதரோ இல்ல அவருக்கு ஆவியா இருக்குமோ என்பதுதான் அவர்களுடைய சந்தேகம். வாசியுங்கள் தானியேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படைக்கின் மேல் எனக்கு உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. இதுதான் அங்கே சீஷர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். தானியேல் சொல்றான், என்னுடைய நினைவுகள் என்னுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு ஒரு சொப்பனம் போல வந்தது. நான் ஒரு தரிசனம் காண்பது போல காணப்பட்டேன். இருதயத்தின் நினைவுகளை அறிகின்றவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகின்றார், உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அகற்றுங்கள். நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம், அதிர்ச்சியோடு பார்க்க வேண்டாம் இல்லையா? 39வது வசனம் லூக்கா 24:39. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி, நான் முழுமையான மனுஷனப்பா, தொட்டு பாரு, எனக்கு என்ன இருக்கு? நிஜ சரீரம் இருக்கிறது, ஆவிக்கு கால் கீழே படாது, காலை பாரு என்று எல்லா காரியங்களையும் சொல்லி அவர்களுடைய சந்தேகங்களை அங்கே நீக்குகின்றார். நான் முழுமையான மனுஷன். சரி, அதையும் விட்டு 41வது வசனத்தை வாசிங்க. 24:41. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாவது இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். கடைசியா சரி, அப்பவும் அவங்க என்ன செய்யல? நம்பல். சரிப்பா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா? ஆவி சாப்பிடாது. சரி என்று சொல்லி அங்க இருந்த அந்த உணவை கொடுக்கின்றார்கள். சாப்பிட்டும் தான் ஒரு நிஜ சரீரத்தில் இருக்கிறேன் என்கின்ற
அவர்களுடைய அந்த சந்தேகத்தை அந்த இடத்துல ஆண்டவர் தீர்த்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் மிக மிக முக்கியம் என்று பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் சந்தேகத்தை தீர்க்கணும் இல்லையா? சந்தேகம் ஒரு பெரிய கொடிய வியாதி. சந்தேகத்தினால் குடும்ப உறவுகள் முறிக்கப்படுகிறது. பல உறவுகள் முறிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதை பார்க்கிறோம். சந்தேகம் ஒரு குடும்ப வாழ்க்கையிலோ, ஒரு திருச்சபையின் வாழ்க்கையிலோ, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வந்து விடக்கூடாது. அதில் ஆண்டவர் உறுதியாய் இருக்கிறார். இளமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சந்தேகங்கள் காணப்படும் என்றால், நான் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லல, கணவனை பற்றிய ஒரு சந்தேகம், பிள்ளைகளை பற்றிய ஒரு சந்தேகம், மனைவியை பற்றிய ஒரு சந்தேகம், இப்படிப்பட்ட சந்தேகங்கள் குடும்ப ஜீவியத்திலும் கிறிஸ்தவ விசுவாச வாழ்விலும் கடந்து வருகின்ற பொழுது அது சந்தேகம் வருவது சந்தோஷ கேடாக போய்விடுகின்றதை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு எதை பார்த்தாலும் அது ஆவியாதான் தோணும், எதை பார்த்தாலும் ஆவேசமா தான் தோணும். ஏன்னா உள்ளால இருக்கக்கூடிய அந்த சந்தேகம். இந்த நாள்ல அப்படிப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் என்றால் அவைகளை நீக்கி விடுவோம். ஆண்டவருடைய வசனம் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. ஆண்டவர் கொடுத்த விளக்கத்தை போல வசனங்களில் இருந்து விளக்கங்களை பெற்று சந்தேகங்களை நீக்குவோம். இரண்டாவதாக வாசிங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். இரண்டாவது விளக்கி காட்டினார். முதலாவது சந்தேகத்தை தீர்த்தார். சந்தேகம் தீர்க்கப்பட்ட உடனே விளக்கி காண்பிக்கின்றார். வேதத்துல இயேசு யார், தான் மேசியா, பாடுபடுகின்ற கிறிஸ்து போன்ற எல்லா அந்த வசனங்களையும் அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கின்றார். அதுல ஒரு வார்த்தை கையாளப்படுகின்றது, விசேஷங்கள். விசேஷங்கள் என்றால் சிறப்பான காரியங்கள். அந்த சிறப்பான காரியங்களை அவர்களுக்கு விளக்குகின்றார். வாசிங்கள் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இயேசுவின் எடுத்துக்காட்டுகள் இப்போது அவர்களால் விளங்கிக் கொள்ள முடிகின்றதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசுவை முழுமையாக அறிய வேண்டும் என்றால் இந்த வேதத்தை வாசித்தால் போதும். அதற்காக நாம் வேறு எங்கும் கடந்து செல்ல வேண்டியதில்லை. அதைத்தான் ஆண்டவர் இங்கே விளக்கி அவர்களுக்கு காண்பிக்கின்றார். தன்னை குறித்து தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னார்கள், தான் எப்படி இருக்க வேண்டும், எப்படியாக பாடுகள் பட வேண்டும், இதெல்லாம் ஏதோ நடைபெற்ற ஒன்றல்ல. ஏற்கனவே வேத வசனங்கள் பாடுபடுகின்ற மேசியாவை குறித்து, அவருடைய செர்வன்ட் கூடை குறித்து சொல்லி இருக்கின்ற வசனங்களை விளக்கி காண்பிக்கின்றதை பார்க்கின்றோம். இப்ப விளங்கிக் கொள்ளுகின்றார்கள் இல்லையா? நம்முடைய வேத வசனங்களும் நியாய பிரமாணங்களும் தீர்க்கதரிசிகளும் சொன்னது இந்த இயேசுவையே. அதன்படித்தான் அவர் மரித்தார், இப்பொழுது உயிரோடு கூட எழுந்தார் என்று அவர்கள் இருக்கின்றதை பார்க்கிறோம். லூக்கா 24:45 வசனம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, மனக்கண்களை திறந்து. ஆண்டவர் உன்னுடைய என்னுடைய மனக்கண்களை திறக்காவிட்டால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிப்பது கடினமான ஒரு காரியம் இல்லையா? லீதியாளுக்கு திறந்த உள்ளத்தை அன்பின் ஆண்டவர் கொடுத்தார். நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில வாசிக்கிறோம். அதனால அவள் வேதத்தை அறிந்து கொண்டாள், வேதத்தை புரிந்து கொண்டாள். நீங்க இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்கு எங்கேயும் போக தேவையில்லை இல்லையா? புனித தலங்களுக்கு செல்றாங்க, இல்லைன்னா வேற விதமான காரியங்களுக்கு அல்ல.
இந்த உட்கார்ந்து இந்த வேதத்தை வாசித்தீங்கன்னா, இந்த வேத வசனங்களை தியானித்தீங்கன்னா, அது நமக்கு இயேசு யார் என்பதை விளங்க காண்பிக்கும். அது விளங்க காண்பிக்க கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் வேற எங்கேயும் போய் அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கவில்லை. வேத வசனத்துல தன்னை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள், தன்னை குறித்து சொல்லி இருக்கின்ற வேத பகுதிகளை அவர்களுக்கு விளங்க காண்பித்து இதயத்தை திறக்கிறார். அவர்களுக்கு ஒரு திறந்த உள்ளம் வரும்படியாக செய்கின்றார். 46ஆம் வசனம், லூக்கா 24:46. எழுதியிருக்கிறபடி போதும். எழுதியிருக்கிறபடி நல்லா கவனிச்சுக்கீங்க. வேத வசனங்கள்ல எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளே மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள், நல்ல கவனிங்க, 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதே. எதன்படி? எழுதியிருக்கிறபடி. என்ன எழுதியிருக்கிறபடி? இந்த நம்முடைய பைபிள்ல எழுதி இருக்கிறபடி, இந்த வேதம் சொல்லுகிறபடி, இந்த வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றபடி அவர் பாடுபடவும் உயிர்த்தெழ வேண்டியதுமாய் இருக்கிறது. நம்முடைய வேதத்துல 22ஆம் சங்கீதம் உண்டு. அது சிலுவையின் சங்கீதம் என்று பொருள்படுகின்றது. அதனுடைய ராகத்தின் பொருளை அகிலேத் ஷகார் அப்படின்னா விடியலின் மான் வேட்டைக்காரனிடம் சிக்கி சின்னாபின்னமாக்கப்படுவதை போன்ற காட்சி அந்த 22ஆம் சங்கீதத்துல சொல்லப்படுகின்றதை பார்க்கிறோம். அதை விளக்கி காண்பிக்கிறார். அந்த சங்கீதத்தை தன்னை குறித்து சொல்லி இருக்கிறது என்பதை விளக்கி காண்பிக்கின்றதை பார்க்கின்றோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேத வசனங்களை நீயும் நானும் விளங்கிக் கொண்டிருப்போம் என்றால் இன்றைக்கு இந்த பிரச்சனைகளே. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வேத வசனங்களை நாம் விளங்கி கொள்ளாதபடியினாலே, வேத வசனங்களுடைய விளக்கங்களை அறிந்து கொள்ளாதபடியினாலே. இன்னைக்கு யார் நமக்கு இந்த வேதத்தை விளக்கி காண்பிப்பது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட இந்த வேதத்தில் இருக்கின்ற விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டு இருக்காங்க, அதனுடைய விளக்கத்தை பாருங்க, அதனுடைய தொடர்புகளை பாருங்க, அது எங்க சொல்லப்பட்டது என்று பாருங்க. அவைகள் எல்லாவற்றையும் பார்த்து நாம் தியானிக்கின்ற பொழுது வேதத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். வாசியுங்கள், ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். நீங்களே பாத்தீங்க இல்ல, என்ன அடிச்சாங்க, என்ன வாலினால இது பண்ணாங்க, அதுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுத்தேன் என்று எழுதி இருக்கிறபடி. அதுதான் நம்ம ரொம்ப கவனமாக காணப்பட வேண்டும். என்று எழுதி இருக்கிறபடி இதை அவர்களுக்கு விளங்கி காண்பிக்கின்றார். நீங்களே பாத்தீங்க எல்லாத்தையும். இதெல்லாம் வசனத்துல சொல்லி இருக்குப்பா. பேதுருவே எல்லாம் விளங்குதா, புரியுதா? பொதுவா நம்ம எல்லாத்தையும் விளக்கி சொல்லி புரியுதான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஆமா 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 புரியுதுங்க. அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் வில் சஃபர். எப்போதுமே நாம் புரிந்து கொள்வது போல இருப்போம். ஆனால் இந்த சீசர்கள் அங்க அப்படி அல்ல. ஏன்னா இயேசுவுக்கு எல்லாம் தெரியும், சொல்லிவிடுவார், புரிஞ்சுதா உனக்கு? ஆனா நமக்கு அது அந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடியது இல்லாததுனால யார் என்ன சொன்னாலும் புரிஞ்சிச்சு என்று சொல்லி தலையை ஆட்டி விட்டு கடந்து சென்று விடுகிறோம். சரி, விளக்கி சொன்ன உடனே பாருங்க என்ன செய்கிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இதை போய் செய்யுங்க. பாவ மன்னிப்பை போய் எருசலேம்ல பிரசங்கிங்க. பாவ மன்னிப்பை குறித்து அவர்களுக்கு விளக்கி காண்பீங்க. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது அதுதான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்? நாம் இந்த பாவ மன்னிப்பை குறித்து, இந்த ரட்சிப்பை குறித்து மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். பவுல் அதைத்தான் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து என்றும் காண்பித்து. அந்த இயேசுதான்,
அந்த நியாயப்பிரமாணங்கள்ல சொல்லப்பட்ட அந்த இயேசுதான் நான் இப்போது உங்களுக்கு சொல்லுகின்ற கிறிஸ்து என்று பவுலும் விளக்குகின்றதை பார்க்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு அழகான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு திருச்சபை அதற்கு சாட்சி. இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியர்கள் அதற்கு சாட்சி. இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியங்கள் அதற்கு சாட்சி. அன்றைக்கு சீஷர்கள் சாட்சியாக இருந்தார்கள். அவர்களின் மூலமாக கேள்விப்பட்ட எல்லா விசுவாசிகளும் இன்றைக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விளக்கி காண்பிக்கும்படியாக சாட்சியாக இருக்கின்றதை பார்க்கிறோம். வாசிங்கள் தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திகரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. மேசியாவுடைய வருகையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அந்த வேத வசன விளக்கங்களுக்குள் நான் இப்பொழுது கடந்து செல்லவில்லை. ஆனால் இந்த வசனங்கள் எல்லாம் யார் மேசியா என்பதை விளக்கி காண்பிக்கிறது. யாங்க இவ்வளவு விளக்கம்? 48ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 24:48. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் ஏன் இவ்வளவு விளக்கம்னா, நீங்கள் இவைகள், you are the witness, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நீயும் நானும் சாட்சி. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நிஜ சரீரத்தோடு கூட காணப்பட்டார், நிஜமாகவே அவர் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அதற்கு இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சாட்சிகள் நீயும் நானும். இன்றைக்கு அந்த சாட்சியை மற்றவர்களுக்கு நாம் விளங்க காண்பிக்கின்றோமா? மூன்றாவதாக வாசிங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். மூன்றாவது ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது சந்தேகத்தை தீர்த்தார், இரண்டாவதாக விளக்கி காட்டினார், மூன்றாவதாக ஆசீர்வதித்தார். அங்கே அவர்களை ஆசீர்வதிக்கிறார். வாசிங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 9ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடைய பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களையே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவாக காண்பித்தார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர்கள் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பதம், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில். அந்த பார்வை ரொம்ப அற்புதமானது என்று நாம் பார்க்கின்றோம். வாசிங்கள் யோவான் 6ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். மனுஷகுமாரன் தான் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்கள், ஆனால் எப்படி இருக்கும்? அன்றைக்கு ஆண்டவர் சொன்னது இன்றைக்கு நிறைவேறுகிற. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில். அந்த பிரிவு ரொம்ப துக்கமானது இல்லையா? 3 வருஷம் எல்லாத்துக்கும் அவரை தான் அந்த பாவம் அந்த ஜனம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, அவரோட கூட இருந்துச்சு. எந்த நன்மையும் அவங்க என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளல. எந்த பெரிய காரியங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்பப்ப ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார், அவர்களுக்கு தேவை, அவர்களுடைய சந்தேகத்தை நினைவு கூர்ந்தார். நான் இருக்கும் போதே இவ்வளவு விசுவாசத்துல தடுமாறினாங்களே, இப்ப நான் எடுத்துக்கொள்ள போகிறேன், அப்ப எவ்வளவு தடுமாறுவாங்க. அதனாலதான் எருசலேமில் காத்திருங்கள், ஆவியானவர் வருவார், உங்களை பலப்படுத்துவார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்க்கின்றோம். இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் அவர் தேவன். அவர்கள் எப்படிப்பட்ட மரணத்தை சந்திக்க போகிறாங்க, அவர்களுடைய மரணம், ஒவ்வொருத்தருடைய மரணமும் இரத்த சாட்சியாக எப்படி இருக்க போகிறது என்பது எல்லாவற்றையும் தன்னுடைய மனதில் அவர் வைத்துக் கொண்ட அந்த பார்வை, அந்த அன்பான அந்த பார்வை, அந்த இரக்கம் நிறைந்த அந்த பார்வை, கனிவோடு கூட அவர்களை பார்த்து அவர் கடந்து செல்லுகின்றதை பார்க்கின்றோம். ஒரு பக்கம் அவர்கள் எப்படி இருக்க போகிறாங்கன்னு ஒரு பார்வை, இன்னொரு பக்கம் அவர்களுடைய மரணங்களை குறித்த ஒரு பார்வை, இன்னொரு பக்கம் இவனுடைய பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று சொன்ன அந்த பார்வை.
சொல்லுகிறார். அந்த எருசலேமுடைய அழிவு, ஐயோ எப்படிப்பட்ட இந்த கொடிய ஒரு நிலைமையில இவர்களை நான் விட்டு செல்லுகின்றேனே. ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு சகாப்தம் முடிவுக்கு வருகிறது, ஆகவே ஆசீர்வாதம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு சகாப்தம் முடிகிறது. கிறிஸ்துவுக்கு முன் என்கின்ற சகாப்தம் முடிந்து கிறிஸ்துவுக்கு பின் என்கின்ற அந்த சகாப்தம் துவங்குகின்றது. ஆகவே ஆண்டவர் அங்கே அவர்களை ஒரு சகாப்தத்தை முடித்து ஆசீர்வதித்து கடந்து செல்லுகின்றார். இனி துவங்குகின்ற அந்த சகாப்தம் இயேசுடைய வருகையில ஆசீர்வாதத்தோடு கூட முடிவடையும் என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் பணி சீஷர்களின் மூலமாக தொடர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய தரிசனமாக காணப்பட்டது. இல்லையா? ஒரு பாரம்பரிய கதை சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு வந்தோன்னா தூதர்கள் எல்லாம் ஒரே ஆரவாரம், வெற்றியோடு கூட வந்து விட்டார். அப்ப கேப்ரியல் தூதன் வந்து கேட்டானா, ஆண்டவரே, நீர் ஒரு பெரிய பணியை விட்டு சென்றிருக்கின்றீரே, நானும் மிகாவேல் தூதனும் சென்று அவைகளை முடித்து விட்டு வந்து விடட்டுமா? இல்லை, நீங்கள் முடிக்க வேண்டியதில்லை. கீழே பாருங்க, அங்க நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துருங்க, அவங்க முடிப்பார்கள், அவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்றார். அடுத்த சகாப்தம் துவங்கினதை அங்கே அன்பின் ஆண்டவர் காண்பித்ததை பார்க்கின்றோம். சீஷர்களுக்கு பின்பு யாரிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டு, அதான் அப்போஸ்தல முறைமையின்படி என்று நாம் இன்றைக்கு சொல்லுகின்றோமே, the apostolic succession என்று இன்றைக்கு நாம் அழைக்கின்றோமே, அது இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சீஷருடைய கரங்களில் கொடுத்து விட்டு சென்றார். சீஷர்கள் இன்னைக்கு நம்முடைய கரங்களிலே, திருச்சபையின் கரங்களிலே ஆரோனை போன்ற அபிஷேகத்தை கொடுத்து இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே அவைகளை கொடுத்திருக்கிறார். தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகர்களாக, போதகர்களாக, மெய்ப்பர்களாக இன்றைக்கு மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இன்றைக்கு இந்த உலகத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய நோக்கம் அவர் பணி செய்வது, ஆண்டவர் சொன்ன காரியங்களை மற்றவர்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது. இரண்டாவதாக நாம் அவருக்கு சாட்சியாக வாழ்வது. அது ரொம்ப முக்கியங்க. கிறிஸ்தவ சாட்சி. எளிமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில அந்த கிறிஸ்தவ சாட்சி இருக்கிறதா? நான் மீண்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. அது மதம் எல்லாரும் ஆக்கிட்டாங்க அல்ல. அது ஒரு வாழ்வின் அனுபவம். அது ஒரு வாழ்வின் அனுபவம். நான் என் இயேசுவிடத்துல பெற்றுக்கொண்ட அனுபவங்களுக்காக நான் வாழ்வது. அது எந்த விதத்திலும் ஒரு மத கட்டுப்பாடுகளோ மத கோட்பாடுகளையோ கொண்டதாக நீங்கள் பார்க்க முடியாது. இந்த பைபிளை நீங்க வாசித்து பாருங்க, எங்கேயாவது அப்படி ஆண்டவர் மத கோட்பாடுகள் என்று சொல்லுகிறாரா? இல்லை. எல்லாரும் நீயும் நானும் நடக்க வேண்டிய வழி, நீயும் நானும் எப்படி இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும், இதை இன்றைக்கு சாட்சியாக அறிவிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு என்னுடைய கரத்திலே இருக்கின்றது. அடுத்ததாக அவர் வருகைக்காக காத்திருப்பது. இந்த மூன்றும் தான் இன்றைக்கு திருச்சபையிலே அன்பின் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். முதலாவது அவர் பணி செய்வது, இரண்டாவது அவருக்கு சாட்சியாய் இருப்பது, மூன்றாவது அவர் வருகைக்கு காத்திருப்பது. ஆமென். கிறிஸ்துவே வாரும் என்று யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொன்னார் அல்லவா? அந்த கிறிஸ்துவுடைய வருகைக்காக இன்றைக்கு திருச்சபையாக, விசுவாசியாக இன்றைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அருமையான பக்தன் பாடினான், அண்ணாந்து பார்த்து பார்த்து கண் பூத்து போச்சுதே, சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, இனி காலம் செல்லாது. ஆண்டவருடைய வருகை வெகு சமீபம், வெகு சமீபமாக வருகை வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் செய்ய வேண்டியது அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டியது, திருச்சபையை ஆயத்தப்படுத்த வேண்டியது, விசுவாசிகளை ஆயத்தப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. இன்று கிறிஸ்துவின் வருகை இருக்குமாயின் நீ அவரை சந்திக்க ஆயத்தம் உள்ளவனா? நாம் காணுகின்ற வசனங்கள் நம்மை பரவசப்படுத்துவதற்கல்ல, நம்முடைய பொறுப்பை உணர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசு அவர்களுடைய அவிசுவாசத்தை நீக்கி
அவருக்கு சாட்சியாக வாழும்படியாக அவர்களிடத்தில் கூறி கடந்து சென்றார். இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய அவிசுவாசத்தை நீக்கி அவருக்கு சாட்சியாக வாழ உன்னையும் என்னையும் அழைக்கிறார். முதலாவது சந்தேகத்தை தீர்த்தார், இரண்டாவது விளக்கி காண்பித்தார், மூன்றாவது ஆசீர்வதித்தார். ஒரு சகாப்தம் முடிவடைந்தது இல்லையா? நம்முடைய ஆராதனையில ஒரு பகுதி ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் இல்லையா? அடுத்தது கம்யூனியன் பகுதிக்கு கடந்து செல்வோம். அதே போல ஒரு பெரிய சகாப்தம் முடிவிட்டது. அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து புதிய சகாப்தத்தை அவர் சீசருடைய கரங்களிலும் அதற்கு பின்பு தன்னுடைய விசுவாசிகளுடைய கரங்களிலும் ஆண்டவர் கொடுத்து சென்றிருக்கின்றார். இன்னைக்கு அதை நிறைவேற்றுகின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோமா? ஆண்டவர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தர்மையான நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வேத வசனங்களை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த பின்பு நீர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கி காண்பித்தீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த விளக்கத்தின் பார்வையில, அந்த வசனங்களின் அடிப்படையில நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும் சுவாமி. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து உலகம் அனைத்திலும் உள்ள திருச்சபையோடு இணைந்தவர்களாக நம்முடைய ஜெப புஸ்தகத்துல 13ஆம் பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரி இடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். விசுவாசிக்கிறேன். சபையும் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த விசுவாசத்தில் நிலைநிறுத்தி நித்திய ஜீவ கரையிலே சேர்ப்பாராக. ஆமென். உட்காருவோம். அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அறிந்திருக்கிறபடி நாம் அனைவரும் இல்லத்தில் தங்கி இருப்போம். ஆராதனைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக கொடுத்து வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆராதனை முடிஞ்ச உடனே நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறபடி பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பிள்ளைகளாகிய நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. அதே போல செவ்வாய்க்கிழமைகளிலும் நம்முடைய அந்த உபவாச ஜெபங்கள் எதையும் விட்டு விடாதீர்கள். ஆலய ஆராதனை இல்லையே என்ற அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய இல்லத்துல நீங்க என்ன செய்யுங்க, ஜெபிக்குமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்துல சனிக்கிழமை நம்முடைய 1ஆம் தேதி மே மாதம் துவங்குகின்றது. அதனால மே 1ஆம் தேதி காலை 7 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். அதற்காகவும் நாம் ஆயத்தமாவோம். அனைத்தும் உங்களுக்கு நம்முடைய அந்த ஆங்கிலிக்கன் டிவோஷன் லிங்க்ல நான் உங்களுக்கு போடுவேன். அதன்படி நீங்கள் அதற்காக ஆயத்தமாகுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சுயவறுப்பு உண்டியல் இருக்குதா? என்ன ஐயா இதை பற்றி சொல்லல. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஐயா நீங்க காணிக்கை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க, எல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம ஆலயம் திறந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம அங்க ஆலயத்துக்குள்ளால போற நேரத்துல சுயவறுப்பு உண்டியல்களை மறந்து விடாதுங்க. நம்முடைய ஆலயத்தின் பல காரியங்கள் நடக்கும், உங்களுக்கு நான் சொல்லாமையே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் உங்களை பயிற்றுவித்திருக்கிறேன். அதனால அந்தந்த காணிக்கைகள், அந்தந்த மாதாந்திர தோத்திர காணிக்கைகள் எல்லாவற்றையும் நம் ஆலயத்துல கொண்டு வந்து படைக்குமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதனால எல்லாம் உண்டியல் எல்லாம் நல்லா தூசி தட்டி எல்லாம் எடுத்து காணிக்கை எல்லாம் போட்டு உங்க பேரை எல்லாம் ஒட்டி அதுல வச்சிருங்க. சரியா? மறந்துடாதுங்க. இந்த வாரத்துல தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுவோர். மிஸ்ஸஸ் ஹெப்சி பிரேமா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் எட்வர்ட் செல்வம். மிஸ்டர் ஜெய்சன், son of Mr. N. Thomas. Mrs. Sarala, wife of Mr. Perinbaraj. Miss Jabarani, daughter of Mr. Paul Patraj. Mr. Anish Raj, son of Mr. R. Sam Raj.
யுக யுகமாய் என் துணையாயி நீரினும் வரும் காலமாய் என் நம்பிக்கையாவி 1000 ஆண்டு உமக்கு ஓர் நாளை போலாமே யுகங்கள் தேவரீருக்கு ஓரிமை கோப்பாமே. ஆலயத்தின் சார்பில் இவர்களை வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். புதிய ஆண்டு இவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக காணப்படுவதாக திருச்சபையாக நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாட்களையும் நிமிடங்களையும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகின்றவரே, இந்த வாரத்தில் புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க போகின்ற எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக்கி காணப்படுவதாக உம்முடைய நாமத்தினாலே ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து முடிவு பாமாலையாக கிறிஸ்தவ பாமாலைகளில 283வது பாமாலை, பாமாலை 283. பாவி கேளும் ஆண்டவர், அறையுண்ட இரட்சகர், கேட்கிறார் என் மகனே, அன்புண்டோ என் பேரில. ஜெப நிலையில மனதிலே ஆண்டவரை நினைவு கூர்ந்தவர்களாக இந்த பாடலை நாம் பாடுவோம். பாமாலை 283. ஜெப புஸ்தகத்துல 13ஆம் பக்கம் 13 எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல
எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோம். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியோம். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோம். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரண எங்கள் இருதயத்தை சுத்திகரியோம். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். ஜெபம் பண்ண கடவோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களுக்கு பாவம் நீக்கும் பலியாகவும் தேவ பக்தியுள்ள நடக்கைக்கு மாதிரியாகவும் உமது குமாரனை தந்தருளினீரே. அவர் அருளிய விலை மதிக்கப்படாத உபகாரத்தை நாங்கள் எப்பொழுதும் நன்றியறிதலோடு பெற்றுக் கொள்ளவும் அவருடைய மகா பரிசுத்த நடக்கையின் அடிச்சோடுகளை பின்தொடரும்படி நாள்தோறும் பிரயாசப்படவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். ஸ்தோத்திர ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் தங்கி இருப்பதாக. நாம் அனைவரும் எழுந்து பவனி பாடலாக பாமாலை 36 என்னோடிருமானேச கர்த்தரே, வெளிச்சம் மங்கி இருட்டாயிற்றே, மற்றோர் சகாயம் மற்ற போதிலும் நீங்கா ஒத்தாசை என்னோடிரும். இது நம்முடைய பவனி பாடலாக பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனையிலும் கலந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆலயத்தில் இருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த புதிய வாரம் இவர்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக காணப்படுவதாக உம்முடைய கிருபையினாலே நிறைத்தருளும். நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போக கடவாம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.